இல்ல இப்போ அதாவது ஒருத்தன் வந்து வாசலுக்கு பக்கத்துல ஒரு ரப்பர் பாம்பு கிடக்குது. அதை பார்த்து அதை பாம்புன்னு நினைச்சு பயந்து பீதியில அலறி இது பண்றான். அந்த ஏன்னா அவனுடைய இது வந்து உண்மையும் நம்பிடுறான் அப்படிங்கிற போது அவன் நிஜமாலுமே சீரியஸ் ஆவான். இதே அவன் வந்து இல்லைங்களா, இதே அவன் வந்து அடுத்தவனை ஏமாத்துறக்கோசரம் அவனே தெரிஞ்ச ஒரு ரப்பர் பாம்பை கொண்டு வந்து போட்டுட்டு நடிக்கிறான். ஃப்ரெண்டு இங்க வர்றா, பாம்பு இருக்குதுடா, பக்கத்துல வந்துருச்சுடா, சீக்கிரம் தடி எடுத்துட்டு வாடா அப்படின்னு. ஏன்னா அப்ப வந்து நல்லாவே தெரியும் இந்த ரப்பர் பாம்பை போட்டு நம்ம தான் நடிக்கிறோம்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் நிஜமாக நம்பி ஏமாறுறதுக்கும் அது வந்து இது ரப்பர் பாம்பு நம்ம வந்து அடுத்தவனை பயமுறுத்துறதுக்காக நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பயம்னு சொல்லி அவன் இது பண்றதுக்கும் வித்தியாசம் நல்லாவே இருக்குல்லங்க. அது வந்து இவனை பாதிக்காது. ஆமா, நிஜ பாம்புன்னு நினைக்கிற போது இவனே பீதியாயிருவான். ஆனா இவன் அடுத்தவனை ஏமாத்துறதுக்காக நடிக்கும் பொழுது அதை ரப்பர் பாம்புன்னு நினைச்சு அவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். பாம்பு வந்துருச்சுடா, தடி எடுத்துட்டு வாடா, அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளவு இதா பண்ணுவான் இல்லைங்களா. ஓவர் ஆக்ஷன் கூட பண்ணுவான். ஓவர் ஆக்ஷன் கூட. ஆமா ஆமா ஆமா. இல்ல பாம்புன்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு அந்தானு ஓடுவான். எங்கேயாவது ஓடிடலாம்னு நினைப்பான். ஆனா அது ரப்பர் பாம்புன்னு தெரிஞ்சுட்டா கட்டிக்கிட்டு அங்கேயே தான் தங்களுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பானே தவிர, ஏன்னா அப்பதானே அவன் ஃப்ரெண்டு பயப்படுறதை இவன் ரசிக்க முடியும். இல்ல டைரக்டரே சொல்லுவார், ஏப்பா நீங்க ரொம்ப ஓவரா நடிச்சிட்டீங்க அப்படின்னு. கொஞ்சம் சீனுக்குள்ள வாப்பா, நீ ஏப்பா கேமராக்கு வெளியில போயிடுற, நடிப்பு தாப்பா, இது உண்மையான பாம்பு இல்லப்பா, உள்ள வாப்பா, பக்கத்துல நெல்லு. அதே படம் தான். ஏன்னா நம்ம உண்மையில் நடிக்கிற போது சீரியஸ் ஆகி நம்மளை அவ்வளவு பாதிக்குது. அதே நம்ம பொய் நம்ம நடிக்கிறோம், ரப்பர் பாம்பை வச்சு நடிக்கிறோங்கிற போது அது வந்து கூத்தாயிருது, லீலை ஆயிருது இல்லைங்களா. விளையாட்டு பாக்குற மாதிரி அதுதான் பதம். அதனாலதான் அந்த புராண படங்கள்ல எல்லாம் ஈஸ்வரன் அழகா சொல்றாரு, எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்றுங்கிறாரு. அவரு வந்து என்னோட சீரியஸான படைப்புல இதுவும் ஒண்ணுன்னு சொல்லல. அவரு சீரியஸே ஆகல எங்கேயுமே. விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று, எல்லாம் நாடகம் தானேங்கிறாரு. அது புரிஞ்சா மட்டும்தான் நான் இப்போ புரிஞ்சா என்ஜாய் பண்ணலாம். ஆமாங்க. புரியலையா நம்மள வச்சு உலகமே என்ஜாய் பண்ணும். இப்போ ஒரு பாம்புன்னு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு, பாம்புன்னு நம்மளா கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அது பாம்பு இல்லப்பா, சும்மா கயிறுன்னு ஒரு தூரத்துல சொல்றாரு. ஆனா இருந்தாலும் நமக்கு வந்து அவர் சொல்றது கயிறு தான், அவங்க கயிறா தான் இருக்குமோன்னு சொன்னாலுமே நம்ம அந்த கயிறை பார்க்காதனால அவர் சொல்றது நம்பிக்கையும் இருக்குது. அவர் வந்து பொய் சொல்ல மாட்டாரு, கயிறா தான் இருக்குன்னு நம்பிக்கையும் இருக்குது. இருந்தாலும் நம்ம பார்க்காதனால ஒருவேளை அது பாம்பா இருக்குமோங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. இதே நம்ம போய் அந்த அது கயிறு தான் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு யாருமே சொல்லவும் தேவையில்லை. அந்த சந்தேகம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், யார் சொன்னாலும் விசாரிச்சுக்கிட்டே இருப்போம். அது ஒருவேளை பாம்பா இருக்குமோ, கயிறு தாங்கிறாங்க ஆனா ஒருவேளை பாம்பா இருந்துட்டா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டே இருப்பான்ல. இல்ல அது மாதிரி எவ்வளவு வேதம் படிச்சாலும் உபநிஷத்துகள் படிச்சாலும் இவங்க ஒரு முடிவுக்கே வரமாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் நம்ம தேடுறது வேற புத்தகத்துல கிடைக்குமா, இல்ல அங்க கிடைக்குமா, இல்ல அங்க அவர்கிட்ட போனா அது கிடைச்சிருமானா. நீ உனக்குள்ள தேடுற வரைக்கும் இது எல்லாமே வெறும் விரயம்தான். தெரிஞ்சுக்கலாம் எப்படி தேடணும், என்ன சாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒருத்தர் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அப்ப அது இல்லன்னு இவன் அனுபவத்துல அது உணர்ற வரைக்கும் இவன் விசாரம் பண்ணிட்டே தானே இருப்பான், எங்கேயாவது ஓடிக்கிட்டே தானே இருப்பான். இல்ல இங்க போலாமா, இல்ல அங்க போய் பாக்கலாமா, இல்ல அதை படிச்சு பாக்கலாமான்னு, இல்ல படிச்சுட்டே திரும்பி படிச்சு பாப்போமா. அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். படுத்தினாதான் அது ஆமா இது கயிறு பாம்பு இல்ல. அப்ப அந்த மனசு குதிக்கிறது அடங்கி போய் அங்க சாந்தமும் சமகுணமும் எல்லாம் வந்துருதா, ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. யாரு சொல்ல அங்க வந்து நீ பாம்பை நினைக்காத பாருங்க, பாம்பை நினைக்காத, சிந்தனையற்று இதுன்னு சொல்ல வேண்டியதே இல்லையா, அங்க வராதே சிந்தனை. ஆமா வராது, தானாவே வராது. அது அந்த தானா வராததான் தேனிசாமி சொல்றாரு, சிந்தனையற்று இருங்கிறாரு. சிந்தனை வராத அளவுக்கு நீ தெளிவா இருக்கணும் ராஜா இல்லையா. அப்பதானே அது சிந்தனையற்று இருக்க முடியும். நீ கம்முன்னு உட்காந்தா அது மேல குரங்கு மாதிரி அதை ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமாங்க. அது நம்ம அது பாம்பு இல்ல கயிறு தான் நம்மளா அதை டிக்ளேர் பண்ற வரைக்கும் அது உள்ளுக்குள்ள வந்து அது பாம்பா இருக்குமோ அந்த பயம் உருவிட்டே தான் இருக்கும். ஆமா, ஒரு தடவை அதை திரட்டி பார்த்துட்டு நம்மளே கயிறு தான் பண்ண முடிஞ்சது, அந்த பயங்கையே எல்லாம் அந்த கணமே எல்லாம் ஓடி போயிடும். இது தேடுறவங்களையோ இல்ல மேற்கொண்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறவங்கள குறை சொல்ற மாதிரி இல்ல. இது எதுக்கு நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஏன்னா புரிய வைக்க முயற்சி பண்றோம்னா,
அந்த இடத்துல ஒரு தடவையாவது அனுபவத்துல பாத்துடணும். அப்படி பார்க்காததுனாலதான் திருப்தி இல்லாத, அந்த நிறைவு கிடைக்காதனாலதான், இல்ல வேற ஏதாவது நம்ம சரியா இல்லையோ, வேற ஏதாவது படிக்கலாமா, இல்ல அது சொன்னாங்களே அது திடீர்னு யாராவது ஏதோ ஒன்று சொல்லும் போது ஒரு கேட்சிங்கா இருக்கும், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னாலாம் அந்த ஆர்வம் தூண்டும். ஆர்வம் தான் சில பற்றுதலுக்கு நமக்கு வழிவகுத்துருது. ஆமா, அப்ப நமக்கு ஆர்வம் எல்லாம் இல்லாம வெறுமனே அமைதியா சுத்தமா அப்படியே இருக்கிற நிலை கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஸ்திதிக்கே நம்ம போக முடியலையே. ஏதோ ஒண்ணு கிளப்பி நம்ம கவனத்தையும் ஆர்வத்தையும் வைக்கிற மாதிரி ஆயிடுது. விஷயத்துல ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டு இந்த பக்கமா திருப்பி விட்டுருது. ஆமா ஆமா, ரெண்டுமே உலக விஷயம் தான். தன்னை விட்டு எல்லாமே வெளியில போறது தானுங்க. ஒன்னா அப்படி போகுது, இல்ல இப்படி போகுது. எப்படி போனாலும் தன்னை விட்டு போறது தானே. எங்கேயும் போகாம நிக்க மாத்திரம் தெரியல. ஆமாங்க, எங்கேயும் அடையாம நில்லு சும்மா இது அப்படிங்கிற முடியல. அதனால முடியவே மாட்டேங்குது. இந்த கவனம் இங்க போகுது அங்க போகுது, அப்படி பெண்டுலம் மாதிரி பார்த்தோம்னா சும்மா இருக்கிற வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்குதுங்க. அது பட்டதீட்ட திட்டா அவ்வளவு ஒரு வைரம் மாதிரி போயிட்டே இருக்குதுங்க. அந்த சும்மா இருக்கிற யோசனை பண்ணி பார்த்தா சாதாரண நிலையில் இருக்கிறவங்களுக்கோ பெரிய இருக்கிறவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் படியும் இருக்குது, அது கடைசி படியாவும் இருக்குது. அந்த சும்மா இருக்கிற பதம் அதுவேதான் முதல் படி, அதுவேதான் கடைசி படியும். கரெக்டுங்க, ஆமாங்க. அத முதல் படியாவும் வச்சுக்கலாம், கடைசி படியாவும் வச்சுக்கலாம். ஆமா, அது அவங்க யோசனை பொறுத்து இருக்கு. ஆரம்பமும் முடிவும் அங்கேயேதான். பாவம் ஜனங்களும் என்ன பண்றாங்க, தவிக்கிறாங்க. அப்படிலாம் தவிக்கிறாங்கன்னா அப்படிலாம் தவிக்கிறதும் பிரம்மன் தானே. அது அப்படி எழுதி இருக்குது கதை. இப்ப தேடுற இந்த பக்கம் இருக்கிறவங்க பாரு எப்படி தவிக்கிறாங்க அவங்க எல்லாம் இப்படி அப்படின்னு. அதாவது ஒரு அழகா தேனிசாமி ஒரு வார்த்தை சொல்ல, அஜ்ஞான இறக்க சிந்தனைன்னு பாரு. இப்ப இறக்கப்படுறாங்க, ஐயோ பாவம் அவங்க இப்படி தவிக்கிறாங்க, அவங்க அப்படி பண்றாங்க, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இது எல்லாமே மித்யா பொய் அப்படிங்கும் போது, ஜெகத் மித்யான்னு அனுபவத்துல பார்க்கும் போது இங்க உனக்கு இறக்க சிந்தனை வருது. எல்லாமே ஒண்ணு இல்ல தானே. ஆமாங்க, இப்போ இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னா இறக்க சிந்தனை உள்ள இவன் மேலதான் நம்ம இறக்கப்படணும். அட பாவி, இது உண்மைன்னு நம்பிட்டியடா நீ. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னாவே அதுலயே முடிஞ்சு போயிடாது. ஞானம் இல்ல அஞ்ஞானம் இல்ல ஒண்ணும் கிடையாது. அதுல எல்லா முயற்சியுமே ஆட்டோமேட்டிக்கா கமிஞ்சு போய் சும்மா இருக்கிறது மட்டும்தான் மிஞ்சம் இருக்கு. அதாவது அந்த இடத்த பிரம்மமா தான் இருக்கு, அவ்வளவுதான். அந்த இடத்துல வேற ஒண்ணும் இல்ல. அது அப்படிதான் இருக்குன்னு டிக்ளேர் பண்றதுக்கு எவனும் அங்க வரமாட்டான். ஆனா இதெல்லாம் ஒரு தேவைப்படுதானே இல்லைங்களா? ஆமா ஆமா, சுக தெரியறதுக்கு அந்த அஞ்ஞானத்தோடைய இது தேவைப்படுதானே. அப்பதான் ஞானத்தோட சுக தெரியும் இல்லைங்களா? அதான் சிற்பத்துல கழிக்க வேண்டிய பகுதியை கழிச்சோம்னா, ஒரு கல்லுல கழிக்க வேண்டிய பகுதியை கழிச்சா உள்ள இருக்கிற கடவுள் தானா, கடவுளோ இல்ல வேற எதுவோ அது வெளிப்படுதா இல்லையா? ஆமா ஆமா. அப்ப நம்ம செய்யறது வெறும் கழித்தல் தான் ஞானத்துல. இங்க கூட்டலே கிடையாது, எந்த பந்தமும் கிடையாது, எல்லாம் கழித்தல் தான். கழித்தல் தான், அவ்வளவுதான். கழிச்சு அப்புறம் எஞ்சி இருக்கிறது உள்ளது உள்ளபடி பிரகாசிக்குது, அவ்வளவுதான். கரெக்டுங்க. அவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப இதா இருந்தது. தேனிசாமி சொன்னது, நீ இது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அது எல்லைக்கு உட்பட்டது. அந்த ஒண்ணு அனுபவத்துக்கு மேல உனக்கு எது காண்பிக்கப்பட்டாலும் உன்னால அது உணர முடியாது. எப்ப நீ எந்த விதமான முன்முடிவுகளும் எந்த விதமான சிந்தனையும் இல்லாம இருக்கும்போது அப்பதான் இந்த ஆண்டாக்காரம் உனக்கு புரிபடும், புரிய வைக்கும். அப்ப புரியும் போதுதான் நீ அதை அனுபவத்துக்கு உணர முடியும். அப்ப நீ ஏதோ ஒன்ன உட்படுத்திக்கிட்டு ஒரு லிமிட்டா வச்சுக்கிட்டு இதை நான் உணரணும்னா அது உனக்கு எப்படி கிடைக்கும்? நீ கேட்டாலும் கிடைக்காது, கேட்கலனாலும் கிடைக்குங்கிற. சும்மா ஒரு உதாரணத்துக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அந்த டம்ளருக்குள்ள இருக்கிற வெட்ட வெளியை பார்த்து இதுதான் வெட்ட வெளின்போம். அடுத்தது ஒரு பெரிய தண்ணி குடுக்கிற ஒரு தும்போல ஏதோ ஒண்ணு எடுக்கிறோம், அதுல பார்த்து இதுதான் அந்த வெட்ட வெளிங்கிறோம். அப்புறம் ஒரு பெரிய கடம் பானையை எடுத்து இதுதான் வெட்ட வெளிங்கிறோம். எதுவுமே இல்லாம மேல நிமிந்து பார்த்தா ஆகாசம் வெட்ட வெளியா தானே இருக்கு, அளவுக்கு உட்படாம. இவனே அந்த வெட்ட வெளிக்குள்ள ஒரு தூசு தானே. அப்ப அந்த வெட்ட வெளிய புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்தூலமா வச்சு 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 உதாரணம் பண்ணி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தவிர அங்க ஒண்ணும் இல்லைங்கிறத உணர்வு பூர்வமா உணர்ந்து அதை ஒண்ணு உணருதேன்னு அதை உணராம விட்டுறது.
ஆ, ஆ. கேள்வி கூட ஒருத்தர் கேட்டிருந்தார். இப்ப இந்த உலகம், இங்க நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இருமை தானே தெரியுது. அப்ப இது ஆ. வந்து இன்னொருத்தர் வந்து இப்ப கஷ்டப்படுறாங்கன்னு போது அது எப்படி நம்ம அப்படி இருக்க முடியும் பார்த்துக்கிட்டு? அது இல்ல பொய் ம். தானேன்னு அப்படி இருக்க முடியுமானா, அப்ப அதுக்கு வந்து ம். யோக வாசிஷ்டத்துல அழகா வசிஷ்டர் சொல்லியிருப்பாரு, பா ம். எல்லாம் பிரம்மன் தான். ம். நீ ஏன் இந்த ஜட பிரம்மத்தை பாக்குற? பரபிரம்மத்தை பாரு. இந்த ஜட பிரம்மத்துல வந்து துன்பமும் துயரமும் தான் இருக்கும். ம். ம். அதாவது பிரம்மே தான் இங்க கதாபாத்திரமா நடிக்குது. அதுவே தான் இப்படி இந்த ஒரு వ్యక్తిத்துவமா ஒரு நபரா இருந்துகிட்டு ஐயோன்னு அதுவே தான் கதறி அழுகுற மாதிரியும் நடிக்கிறது அதுதான். நீ ஏன் இந்த ம். பிரம்மத்தை பாக்குற? நீ பரபிரம்மத்தை பாருங்கிறார் அவர். ம். ம். எல்லாம் பிரம்ம தான், நீ ஏன் ஜட பிரம்மத்தை பாக்குற? பரபிரம்மத்தை பாருங்கிறார். ஆ. இதுவே தான் தன்னை தன்னுடைய சரிங்க. சொந்த நிலையான அந்த பரநிலையில பார்க்கும் போது அங்க எப்படி இருக்கும்? அமைதியா சாந்தமா அப்படி இருக்கும் இல்லையா? அப்ப இதுதான் இது நம்ம இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காவே அது விட்டுருவத இது அது கொடுக்குற. நம்மளுடைய சங்கல்பம். இது சங்கல்பம் இல்லாம நம்மளுடைய சுயநிலை. முடிஞ்சு போச்சா? ம். ம். அவ்வளவுதான் முடிவு. எதுவுமே எந்த தேடல ஒண்ணுமே கிடையாதுங்க. அதுதான் அவர் அழகா சொல்றாரு, எதுவும் செய்யாதங்கிறார் பெரியசாமி. கரெக்டுங்க. இவ்வளவுதாங்கிறத இவ்வளவு அளவுலயே சொல்றதுதான் சரின்னு நம்ம சொல்றோம். நம்மளாவது இவ்வளவு பேசிக்கிறோம், இவ்வளவு விசாரணை பண்றோம். அவரு அதெல்லாம் உபதேசிக்கல. அவரு அப்படியே நேரடியா அங்க பிடிக்கிறார். இவ்வளவுதான் விஷயம் அப்படிங்கிறார். அது விட்டகுறை தொட்டகுறை இருக்கிறவங்களுக்கு புரியும் அவர் என்ன சொல்றாரு. சும்மா இருந்தா என்னன்னு புரியும். கொஞ்சம் இதா இருக்கிறவங்க இப்பதான் இந்த ஜென்மத்துலதான் இதெல்லாம் காதுல கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் பல கற்பனைகள் பல குழப்பங்கள்லாம் ஏற்படும். எவ்வளவு தூரம் இந்த பிறவியில வந்து இந்த ஞான விஷயத்துல அவங்க நிலையா நின்று இதுக்காக டைம் ஒதுக்கி இதை புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த அளவு கரை சேருவாங்க. அதுக்கப்புறம் ஜென்மங்கள் இருந்தா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் வருவாங்க. ஆன்மீக விஷயங்கள் தெரிஞ்சவங்க இதை பத்தி புரிஞ்சவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அட ஏற்கனவே நீ அதுவாதான் இருக்கிற, நீ போய் இன்னொன்னு நீ அதுவாகிறதுக்கு நீ முயற்சி பண்ண வேண்டாம், நீ இருக்கிற பிரகாரமே இரு, சும்மா இரு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அது குறித்து நீ எதுவுமே செய்ய வேண்டாம், ஏன்னா நீ ஆல்ரெடி அதுவாதான் இருக்க அப்படிங்கிற ரெஸ்டா அவர் சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த சும்மா இருக்கிறதுலாம் தானாவே வந்துடும். அதாவது நான் இருக்கிறேங்கிற எண்ணத்தை புடிச்சுக்கிட்டு, அதாவது நல்லா பாருங்க, நான் இருக்கிறேங்கிறத எண்ணத்துல புடிச்சுக்கிட்டேன், உணர்வுல இல்ல. நான் இருக்கிறேங்கிற எண்ணத்துல புடிச்சுக்கிட்டு சும்மா இருக்கேன்னு முயற்சி பண்ணா உனக்கு கிடைக்காது. நீ இருக்கிறேங்கிற நினைப்புல உனக்கு தேவையில்ல, இருக்குது. அந்த இருக்கிறதுலயே அது இருந்துட்டா போதும். இருக்கிறது கூட எதுவும் செய்ய வேணாம், இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சா போதும். அப்படிதான் இருக்கு அப்படின்னு இப்ப புரிஞ்சுக்க. இதுக்கு அடுத்த நொடியில இருந்து அந்த புரிஞ்சுக்கிறதையும் விட்டுட்டு அதுவாகவே இருக்காது. அவ்வளவுதான். இப்போ நம்ம எதையுமே சிந்திக்கலன்னு வைங்க, சும்மா கண்ண மூடி எதையுமே சிந்திக்கலன்னா அந்த ஒண்ணு இருக்குதானே, அதை பத்தி எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. ஏதோ ஒண்ணு இருக்கு, அது வந்து விழிப்புணர்வா இருந்து வார்த்தையால போடாம இவங்க சும்மா இருந்தா சும்மா இருக்க முயற்சி பண்றது. அதுக்காக சொல்றேன், சும்மா தான் இருக்கு. சும்மா இல்லாத பகுதி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற பகுதி இல்லையா? அதனால இந்த சும்மா இருக்க முயற்சி பண்ணாத, சும்மா இல்லாத பகுதியை அடக்குனீங்கன்னா, அதாவது வந்து அதை வந்து நம்ம வந்து விசாரத்தினால நம்ம தள்ளுபடி பண்ணா உள்ளது உள்ளபடி இருக்கும். அதுவே சும்மா தான் இருக்கு, எதையும் சிந்திக்காம சிந்தனையற்று தான் இருக்கும். அந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு வெளியில வந்து சொல்றதுக்கு நீ இருக்க மாட்ட. அது ஆமா தானே, அப்படித்தானே இருக்கும், அதுதானே அது அப்படின்னு போய் யார்ட்டையும் டிக்ளேர் எல்லாம் பண்ணவும் கூடாது, பண்ணவும் தேவையில்லை. அது அப்படி இருக்கிறது தான் அது. ஆமா, ஏன்னா பண்ற அவசியம் இல்லாத போயிடுது. பழனிசாமி கிட்ட இதே தானே ஒரு கேள்வி கேட்குறேன், ஏங்க அந்த நிலையில நம்ம பிரம்மம் அப்படின்னு தெரியும், ஆமா தானே அப்படின்னு கேட்கும் போது அங்க பிரம்மம்னு சொல்றதுக்கு அங்க எவன் இருக்கிறான்? அவனும் இருக்கக்கூடாது, அதுவும் இல்லாத நிலை தான் அது அப்படின்னா. நீங்க சொல்லும் போது ஒரு ராமகிருஷ்ணருடைய கதை ஞாபகத்துக்கு வருதுங்கய்யா. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு 4 பசங்க இருந்தாங்களா, திடீர்னு ஒருத்தன் போய் ஒரு குளத்துல இறந்து இப்படி எட்டி பார்த்துட்டு ஆஹா அப்பா அப்படின்ட்டு எட்டி குதிச்சிட்டானுங்களா ஒரு ஆனந்தத்துல. இப்படி இருக்கிறவங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியல, எல்லாம் என்னடா இப்படி போறான் எட்டி குதிச்சிட்டான் ஒண்ணுமே புரியல. மறுபடியும் 2வது ஒருத்தன் ஓடுறான், அவனும் பார்த்துட்டு ஆஹா அற்புதம்ட்டு எட்டி குதிச்சிட்டான் அவனுங்க. இவனுக்கு மீதி இருக்கிற 2 பேர்த்துக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா இவனு இப்படி ஆச்சரியமா இந்த மாதிரி பண்றானுங்கள அப்படின்ட்டு இவனு ஒருத்தன் போறான், இவனு போய் பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு கத்திக்கிட்டு அப்படியே எட்டி குதிச்சான் அதுக்குள்ள. கடைசி இருக்கிறவனுக்கு குழம்பி போயிடுது, என்னடா ஒண்ணுமே புரியலையே, எல்லாம் போய் இதாயின்னு. கடைசியில இவனும் போடுறான், இவனும் ஆஹா அவனு கத்திட்டு அவளை அதோட முடிஞ்சுக்கிறான், அவ்வளவுதான். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆளே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவ்வளவு உதாரணத்தை
அல்டிமேட்டா. அதாவது நீ அதுவா வேணா மாறலாம், மாறிட்டேன்னு சொல்றதுக்கு நீ மிஞ்சி மேல எல்லாம் நிக்க முடியும். நீங்க நின்றுட்டு இருக்கல, ஆமா, நீ அதோட ஐக்கியமாயிடுற, அவ்வளவுதான். ஆனா ஆனதுதான். அதுக்கப்புறம் நான் ஆயிட்டேன்னு சொல்றதுக்கு நீ அங்க இருக்க மாட்ட. ஆமா, அங்க ஒருத்தர் வந்து ஆகா இப்படி தெரியுது எனக்கு, நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு அவன் அங்க சொல்றதுக்கு ஒருத்தர் வராதனால அவன் அப்படி அதோட அப்படி வந்து வெளியில சொல்றாங்க, சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே அந்த எதுவும் இல்லை. அதோட முடிஞ்சு போயிடுது அந்த நபர்கள் அங்க இல்ல. இதே பூர்ண ஆனந்தமா இருக்கிற போது அவன் அதுலயே கரைஞ்சு போயிடறான். இது எதுக்கு வெளியில சொல்லி இந்த வர்ற இந்த சின்ன ஆனந்தம் அவனுக்கு இனத்துக்காக போகுது இல்லைங்களா? இது வந்து ஒரு விஷயத்தை குறிக்கும் போது அதுக்கு அளவுக்கு உட்பட்டது தானே இந்த சுகம்லாம். ஆமா, லிமிட்டெட் தானே. இது வந்து அவனுக்கு சுகமா தெரியுதுன்னா இது ஏதோ அவனுக்கு ஒரு விருப்புக்கு ஆட்பட்டு அதுல ஒரு பலனை வந்து அதை அனுபவிக்கிறான். ஆனா இதுல பலனே இல்ல, பலனை உத்தேசிக்கிறவனும் பலன் எல்லாமே அதுவே தான். அதுல இருந்து வெளியில வரவே முடியாது, அவ்வளவுதான். அதோட கரைஞ்சு போயிடும் அடையாளம் இல்லாம. அது இப்ப சொல்லதான் முடியுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வார்த்தையால புரியறதுக்காக நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதானே தவிர அது அந்த நிலைக்கு போனதுக்கு. இப்ப நான் என்ன சொல்றது, நிறைவா நல்ல நிம்மதியா தூங்குனேன்னு தூக்கத்துல இருந்து வெளியில வந்து களைஞ்சுதான் சொல்ல முடியும். தூக்கத்துக்குள்ளே இருந்துகிட்டு நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த உலகத்துக்கு அறிவிக்க முடியும். அது வந்து அனுபவிக்கலின்னு அர்த்தம். கண்டவர் வென்றதில்லை, வென்றவர் கண்டதில்லை. அனுபவிக்கலன்னு இல்ல, அனுபவிக்கிற அப்புறம் அங்கிருந்து வெளியில வந்துடுற, அனுபவிக்கிற வெளியில வந்துடுற. தூக்கத்துல நீ விவரிக்கிற ஆரம்பிச்சுனா தூக்கத்துல நீ இருக்க முடியாது, களைஞ்சி இங்க வந்துருவேன். அப்ப களைஞ்சி வந்து அறிவிக்கிறது பெரிய வேலை இல்ல, அதுலயே இருக்கிறது தான், தூங்குறது தான் சுகம். இல்ல இப்ப தூங்குறதுல சுகம் ஏற்பட்டவன் அது இதுக்கு வந்து நான் நல்லா தூங்குன்னு சொல்றேன். அதை சொல்ற நேரத்துல தூங்கிட்டு இருக்கலாமே நினைப்பேன் இல்லீங்களா? அதுதானே எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. சுகம் வேணுமா துக்கம் வேணுமான்னு கேட்டா சுகம் தான் வேணுங்கிறான், ஆனா துக்கத்தை நோக்கியே ஓடுறான் அப்படிங்கிறது. தூங்கி சுகம் கண்டவன் ஆனா போய் இது நான் நல்லா தூங்குனா ஆனந்தமா 10 நிமிஷம் ஒருத்தர் சொல்ற நேரத்துக்கு அந்த 10 நிமிஷத்துல ஆனந்தமா தூங்கிடலாம்னு நினைப்பேன். அது தேவையில்லை நமக்கு. இதுலயே நமக்கு சுகம் கிடைக்கிற போது இதை போய் அடுத்தவங்க சொல்லி அந்த அப்ரிசியேட் நமக்கு என்ன கிடைக்க போகுது? இல்ல, இது விவேகம் உள்ளவனுக்கு இப்படி தோணுது. விவேகம் இல்லாதவனுக்கு தூங்குறது ஒரு பக்கம் சுகமா இருந்தா கூட இன்னொருத்தவங்க கிட்ட மாறு தட்டிக்கிட்டு நான் தூங்கினேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றதுல ஒரு சுகம் இருக்குது அவனுக்கு. அவனுக்கு அதுல பந்தத்துல இருக்கான்னு அவனுக்கு தெரியல. நீ தூங்குறத பத்தி பேசுறத விட்டுட்டு தூங்குனா இன்னும் நீ ரசிக்கலாம், நீ அதுவா தானே இருக்க. அவனுக்கு அந்த சுகத்தை விட அந்த தூங்குறத 4 பேத்துக்கு சொல்லி அதான் அடுத்த பெருமையா நினைக்கிறத பார்த்து அந்த சுகம் தான் இவனுக்கு பெருசா தெரியுது. இப்படிதான் ஒவ்வொன்றையும் ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு அளவீடா வச்சுக்கிட்டு அவங்க பிரஸ்டீஜ்ங்கிற பேர்ல தன்னையே தான் வந்து ஒரு கைதி மாதிரி வச்சிருக்காங்க. ஆமா, இது எப்படி விடுதலைன்னு சொல்ல முடியும்? இது வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்கல்ல, அவங்க என்ன அளவீடுக்குள்ளேயே தன்னை மாட்டிக்கிறாங்கல்ல. அப்புறம் எப்ப லிபரேஷன் சுதந்திரம்னு சொல்ல முடியும்? ஸ்டேட்டஸ்ல போய் மாட்டிக்கிறாங்க. எந்த அடையாளமும் இல்லாம இருந்தினாதான், அதாவது வெளியில வேணா நீ அடையாளம் இருக்கிற மாதிரி மத்தவங்களுக்கு தெரியல, ஆனா உன்ன அளவுல நீ சுதந்திரமா இருக்கணும். அப்படி இருந்தா உனக்கு அது இந்த ஞானம் உலகத்துக்கு உபயோகப்படுதுன்றதுலாம் 2வது பிரச்சனை. இது தனக்கு மிஞ்சிதான் தானம்ங்கிற மாதிரி உனக்கு தான் முதல் அனுபவம், உனக்கு தான் அதனுடைய பயன் உனக்கு தான். நீ அதுல பூரணமா இல்லாம இதுதான் பூரணம், இதுதான் இப்படி இருக்கும் நீ உலகத்துக்கு அறிவிக்கிறனா அது என்ன சொல்றது? அது வேஸ்ட். அது நீ பூர்ணமா இல்லைனாவே அது அப்புறம் அது. ஆமா, அதனுடைய பயன் உனக்கு. நீ அப்படி இருக்கியா? இருக்க. சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால இதை பேசுற மாதிரி ஒரு சூழல் வந்து அப்ப இதை பேசுற மாதிரி நடந்து அது ஒரு 2-3 பேருக்கு போகுதுன்னா அப்படி போகலாம். இதை திட்டமிட்டு இது இப்படி பேசணும் அப்படி பண்ணணும் அதெல்லாம் தேவையே இல்லைங்க. அதோடைய பயனாளி நீ தானே, உன் ஆன்மா தானே. அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம். இது ஒரு லிமிட்டுக்கு மேல எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்ச உடனே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்களா. சொல்ல ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு அதுல நின்று அதுவாவே இருக்கிற கால அவகாசம் கம்மியாயிடுது. அந்த சொல்றதுலயே ஒரு திருப்தி ஆகி போயிடுது, நிறைவேற்பட்டு இவங்க அதுலயே திருப்பி அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுல இவங்களுக்கு ஒரு நிறைவு உண்டாயிடுதே தவிர அதுவா எதையும் தொடர்பு இல்லாம இந்த இதுல இருந்து தள்ளி நின்று பாக்குற இந்த சாட்சி பாவத்துல இருந்து விலகி போயிடுறாங்க. அது திருப்பி இவங்க நினைச்சாலும் வர முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து இந்த உலகத்துல தொடர்பு கொள்ளும் போது ஐயா உங்க நம்பர் இருந்தா கொடுங்க, ஐயா இதுக்கு என்ன அதுக்கு என்னன்னு சொல்லி
இது எதிர்ச்சியா நடந்த பரவாயில்ல. இது வந்து ஒரு திருப்பி ஒரு சடங்கு மாதிரி இது இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணிக்கணும், அப்படி இப்படின்னு பண்றதுக்கு இங்க ஒரு நான் இல்லையே. திட்டமிடுறது எல்லாம் அதுவாதான் நடக்குதுங்கும்போது நான் இதை செய்யறேன், நான் சொல்றேன், இது தேவையே இல்லையே. இது எதிர்ச்சியா நடந்தா சரி. நீ அப்படி சொல்றதுனால என்ன கிடைக்குமோ அதை விட பல மடங்கு நீ அதுவாதான் இருக்கிற. அப்ப உனக்கு அது இதனால உனக்கு பிரயோசனமே கிடையாது இல்லைங்களா? ஆமா, அது அவங்கவுங்க அளவுல உணர்ந்துக்கணுமே தவிர இது யாரையும் பாதிக்கிறதுக்காக சொல்லப்படுறதில்ல. அவங்கவுங்க அதுவாக இருக்கிறது தானே உத்தமம். திருப்பி திருப்பி இந்த மாயையை நோக்கி நம்ம ஈர்க்கப்படுறோமே, அது என்ன சொல்றது, அது கதை பிரகாரம் அது அப்படித்தான் போகுது. எல்லாமே கதை தான்னா அங்க ஒன்றும் பண்றதுக்கு வேலையே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அந்த சும்மா இருக்கிறது வந்துருது. நம்ம முயற்சி பண்ணி கூட சும்மா இருக்கிறத கொண்டு வர இப்ப அந்த எல்லாம் கதைதான்னு புரியும் போது சும்மா இருக்கிறது ஒண்ணு வருது இல்ல. ஆமாங்க, எதனோடையும் ஒட்டிக்காம பந்தப்படாம அந்த அந்த பதத்துல சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது. அதான் சொல்றேங்க. இப்ப ஒரு நாள் செய்யறது என்னால ஆக போறது ஒண்ணும் இல்ல. நீ ஆன்மீகத்திலயும் முயற்சி பண்ண வேண்டியது இல்லை, ஏற்கனவே அதுவாதான் இருக்கிற. அப்போ என்னதான் நான் பண்ணிட்டுங்க ஒண்ணும் வேண்டியது இல்லையா அப்படிங்கும் போது அவன் ஆட்டோமேட்டிக்கா சும்மா இருந்துக்காங்க. முயற்சி இல்லாம சும்மா இருந்துக்குவேன் இல்லைங்களாங்க? ஆமா, முயற்சி இல்லாம இருக்கிற அந்த நிலைதான் சும்மா இருக்குது. இந்த பிறவியே பார்த்தா இவ்வளவு வருஷமா இவ்வளவு முயற்சி பண்ற மாதிரி இதே பெருசா தெரியுது. ஆனா அது பாருங்களேன், நம்ம எத்தனை பிறவில எத்தனையோ முயற்சி பண்ணி எத்தனையோ லைஃப் காலம் எத்தனையோ கடந்து வந்திருக்கலாம் இல்லைங்களா? ஆனா அதெல்லாம் நமக்கு தெரியப்படல பாருங்களேன். இதெல்லாமே ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான் இல்லைங்களா? அப்படிங்கும் போது அது ஏதோ ஒண்ணு கரெக்டா தெரிஞ்சுதான் காய நகர்த்துது அப்படிங்கிறது தெரியுது இல்லைங்க? இன்னும் என்ன சந்தேகம், அப்படிதான் நடக்குது. ஆமாங்க, அது அனுபவத்திலே நான் பிறந்தாங்க. அது எப்படி காட்சிகள் விஷயம் மாறுதுங்கிறத ஆச்சரியமா இருக்குதுங்க. இந்த அகங்காரத்தினால முயற்சி பண்ணி செய்ய முடியாத விஷயம் அடுத்த செகண்ட் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கிற மாதிரி நடக்குதுங்க. அது அடியனுக்கு சில நிகழ்வுகளை வந்து இது ஒண்ணுமே இல்லை, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அது ஆட்டோமேட்டிக்கா அதுதான் நடக்குது, என்ன பண்ணுமோ அது பிளான் அப்படிதான் நடக்குதுங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு தீர்மானம் அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரியறதுக்கு முன்னாடியே அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. அது இப்ப கவனிக்கிறோம், அவ்வளவுதான். அதுதான் அல்டிமேட் இல்லைங்களா? நான் செய்யணும்னு நினைக்கும் போதும் அதை தானா தான் நடந்துட்டு இருந்தது. ஆமா, இப்ப நாம வேண்டியதில்லை அதுவாதான் நடக்குங்கிற போது இந்த அறிவு இவ்வளவு நாளா தன்னையே தான் கவனிச்சுக்கலையே, இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலையே, உலக வயப்பட்டே தானே இருந்தது. இந்த விசாரத்தினால அதுக்கு கிடைச்ச மிகப்பெரிய விஷயம் என்னன்னா தன்னை தான் கவனிச்சுக்குது. இப்ப ஆடா ஆமாப்பா அப்படின்னு இப்ப கவனிக்க ஆரம்பிக்கவும் தானே புரியுது விஷயம். அதுக்கு இந்த கூத்தெல்லாம் நடக்க தானே செய்யல.